வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு பிறகு சிவி லிஸ்ட்டு யார் யாருக்கு எப்பொழுது கிடைக்கும், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதற்கட்ட சிவி லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. அதில் நிறைய பெயர்கள் விடுபட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நிராகரிக்கப்படுவீர்கள். எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும், ஸ்டேட் ஃபஸ்ட்டே எடுத்திருந்தாலும் உங்களால் டாக்குமெண்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா 100% நிராகரிக்கப்படுவது உறுதி. ஓகேங்களா? அதனால் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கணும். பிஎஸ்டிஎம்மு, சிஓஏ, டைப்பிஸ்ட்டு, உங்களுடைய மார்க் ஷீட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் தந்தை பெயர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நிறைய திருமணமான பெண்கள் கணவருடைய பெயர் வச்சுருப்பாங்க. அதனால் அது செல்லுபடி ஆகாது. ஸோ அதனால் தந்தை பெயர் இருந்தால் மட்டும்தான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செல்லும். ஸோ இப்போ முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு போஸ்டிங் அலோகேஷன்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ண போகிறாங்க. அடுத்து செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு விரைவில் வெளியாகும், கவலையை விடுங்க. ஸோ மீதி இருக்கிற டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி ஃபார்கார்டு வாட்சர், டிரைவிங் லைசன்ஸு, ஃபார்கார்டு வாட்சர், இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த செகண்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து விடுங்க. ஸோ தமிழக அரசில் டிஎன்எஸ்டிசி குரூப் 4 உடைய தேர்வுகள் மிக மிக கடினம் அப்படின்றதுனால இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைந்து காணப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அஃபிஷியலான சிவி லிஸ்ட்டு, ரேங்க் லிஸ்ட்டு மற்றும் கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 31%, விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 1451 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா பணி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். டைப்பிஸ்ட் 762, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 227, ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 228 மார்க் இல்லாமல் இருக்கணும். ஃபாரஸ்ட் வாட்சர் 268 இல்லாமல் இருக்கணும். அடுத்து பிசி கம்யூனிட்டி 26%, ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ 1241 940 வரைக்கும் 1940 வரைக்கும். டைப்பிஸ்ட்டு 656, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு 193 இருக்கணும் ரேங்க் லிஸ்ட்டு. ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 195, ஃபார்கார்டு வாட்சர் 229. அடுத்து பிசி முஸ்லீம் 3%, விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 164 200, டைப்பிஸ்ட் 86, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 26, ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 26, ஃபார்கார்டு வாட்சர் 30. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியை நம்ம பார்த்துடலாம். 20%, 936 1450 வரைக்கும். 495 டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 146, ஃபார்கார்டு வாட்சர் 147, ஃபார்கார்டு வாட்சர் 174. அடுத்து எஸ்சி 15%, விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 703 800, டைப்பிஸ்ட் 372 வரைக்கும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 110, ஃபார்கார்டு வாட்சர் 110, ஃபார்கார்டு வாட்சர் 130. அடுத்து எஸ்சிஏ 3%, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், விஏஓ இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ 140 180. டைரக்ட் டைப்பிஸ்ட் 75, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 22, ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு 22, ஃபார்கார்டு வாட்சர் மட்டும்தான் 26. அடுத்து ஸ்டெனோ எஸ்டி கேட்டகரி நம்ம பார்த்தலாம். 1% இருக்குது. விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட்னா வெறும் 47 டைப்பிஸ்ட்னா 25 ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னா 8 ஃபார்கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ்னால் 7 ஃபார்கார்டு வாட்சர்னா 8 இந்த கட் ஆஃப் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4 பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகளுக்கு பிறகு சிவி லிஸ்ட்டு யார் யாருக்கு எப்பொழுது கிடைக்கும், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதற்கட்ட சிவி லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. அதில் நிறைய பெயர்கள் விடுபட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. இரண்டாம் கட்ட சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியாகும்
அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நிராகரிக்கப்படுவீர்கள். எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் ஸ்டேட் ஃபஸ்ட்டே எடுத்திருந்தாலும் உங்களால் டாக்குமெண்ட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா 100% நிராகரிக்கப்படுவது உறுதி. ஓகேங்களா? அதனால் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கணும். பிஎஸ்டிஎம்மு, சிஓஏ, டைப்பிஸ்ட்டு, உங்களுடைய மார்க் ஷீட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் தந்தை பெயர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான். ஏன்னா நிறைய திருமணமான பெண்கள் கணவருடைய பெயர் வச்சுருப்பாங்க. அதனால் அது செல்லுபடி ஆகாது. ஸோ அதனால் தந்தை பெயர் இருந்தால் மட்டும்தான் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் செல்லும். ஸோ இப்போ முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு போஸ்டிங் அலோகேஷன்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ண போகிறாங்க. அடுத்து செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு விரைவில் வெளியாகும், கவலையை விடுங்க. ஸோ மீதி இருக்கிற டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி ஃபார்கார்டு வாட்சர், டிரைவிங் லைசன்ஸு, ஃபார்கார்டு வாட்சர், இந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த செகண்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து விடுங்க. ஸோ தமிழக அரசில் டிஎன்எஸ்டிசி குரூப் 4உடைய தேர்வுகள் மிக மிக கடினம் அப்படின்றதுனால இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைந்து காணப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அஃபிஷியலான சிவி லிஸ்ட்டு, ரேங்க் லிஸ்ட்டு மற்றும் கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 31%, விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 1451 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா பணி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். டைப்பிஸ்ட் 762, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 227, ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 228 மார்க் இல்லாமல் இருக்கணும். ஃபாரஸ்ட் வாட்சர் 268 இல்லாமல் இருக்கணும். அடுத்து பிசி கம்யூனிட்டி 26%, ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ 1241லேருந்து 940 வரைக்கும் 1940 வரைக்கும். டைப்பிஸ்ட்டு 656, ஸ்னோ டைப்பிஸ்ட்டு 193க்குள்ளாமல் இருக்கணும் ரேங்க் லிஸ்ட்டு. ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 195, ஃபார்கார்டு வாட்சர் 229ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் 3%, விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 164லேருந்து 200, டைப்பிஸ்ட் 86, ஸ்னோ டைப்பிஸ்ட் 26, ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸ் 26, ஃபார்கார்டு வாட்சர் 30. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சியை நம்ம பார்த்துடலாம். 20%, 936லேருந்து 1450 வரைக்கும். 495 டைப்பிஸ்ட்டு, ஸ்னோ டைப்பிஸ்ட் 146, ஃபார்கார்டு வாட்சர் 147, ஃபார்கார்டு வாட்சர் 174. அடுத்து எஸ்சி 15%, விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட் 703லேருந்து 800, டைப்பிஸ்ட் 372 வரைக்கும். ஸ்னோ டைப்பிஸ்ட் 110, ஃபார்கார்டு வாட்சர் 110, ஃபார்கார்டு வாட்சர் 130. அடுத்து எஸ்சிஏ 3%, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், விஏஓ இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ 140லேருந்து 180. டைரக்ட் டைப்பிஸ்ட் 75, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 22, ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு 22, ஃபார்கார்டு வாட்சர் மட்டும்தான் 26ங்க. அடுத்து ஸ்டெனோ எஸ்டி கேட்டகரி நம்ம பார்த்தலாம். 1% இருக்குது. விஏஓ மற்றும் ஜூனியர் அசிஸ்டன்ட்னா வெறும் 47க்குள்ளாம, டைப்பிஸ்ட்னா 25க்குள்ளார, ஸ்னோ டைப்பிஸ்ட்னா 8க்குள்ளார, ஃபார்கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸ்னா 7க்குள்ளார, ஃபார்கார்டு வாட்சர்னா 8க்குள்ளார. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.